Hi, welcome back to Ram Decodes channel. இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா பைத்தானோட டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஆல்ரெடி டேட்டானா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், வேரியபிள்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க போன வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம கொடுக்குற டேட்டா என்ன டைப்பு. ஸோ இதில் மெயினான டேட்டா டைப்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூமரிக் டேட்டா டைப். நியூமரிக்னாலே நம்பர்ஸ்னு அர்த்தம். அதில் பாருங்கள் 3 டைப்ஸு: இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ். இன்டீஜர் அப்படின்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், அது வந்து இன்டீஜர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் -65, இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் பாசிட்டிவ் அக்செப்ட் பண்ணும், நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணும், பட் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், அதை வந்து இன்டீஜர்னு சொல்லுவாங்க. தென் ஃப்ளோட் அப்படின்னா இதுவுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணும், பட் வித் டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்டோடு இருக்கிறது வந்து நம்ம வந்து ஃப்ளோட்னு சொல்லுவோம். தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்னென்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்க்கலாம். சீக்வன்ஸ் அப்படின்னாலே என்ன, சீக்வன்ஸ்னால் நிறைய ஒவ்வொன்றா லைனாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே A = 5 பார்த்தோம். இந்த A = 5 வந்து இந்த 5 அப்படிங்கிறது ஏக்கு அசைன் ஆயாச்சு, ஒரே ஒரு வேல்யூ தான் அசைன் ஆயிருக்கு. பட் சீக்வன்ஸ் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ் ஒரு வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள், இது மூணையும் வந்து சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்காங்க, ஆல் இன் பைத்தான். ஸோ எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தா அதுக்கு பேர் வந்து லிஸ்ட். ஸோ இதோட பேர், லிஸ்ட்டோட பேர் வந்து எல், இங்கே ஸ்ட்ரிங்கோட பேர் வந்து எஸ். ஸோ டபுள் கோட்ஸில் நம்ம என்ன டினோட் பண்ணாலுமே அது வந்து ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு நம்பர், பட் அதுவே நம்ம கோட்ஸில் கொடுத்தோன்னா அது வந்து ஸ்ட்ரிங். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அட்டு, எக்ஸ்க்ளமேட்ரி, இது வந்து கோட்ஸில் கொடுத்துருவோம். இது ஆக்சுவலாக மீனிங்கே கிடையாது, பட் கோட்ஸில் கொடுத்ததுனால அதுவும் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னாலே கோட்ஸில் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் எது கொடுத்தாலுமே அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங். ஸோ லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது. இங்கேயும் பாருங்கள் வேல்யூஸும் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க, சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். அடுத்தது இது பேரண்டிசஸில் கொடுத்தா அதுக்கு பேர் வந்து டப்பிள். ஸோ டப்பிள், இந்த டி வந்து டப்பிள் நேம். ஸோ இது வந்து இது பாருங்கள், இது ஃபஸ்ட் ஐட்டம், இது செகண்ட் ஐட்டம், இது மூணும் இதனால தான் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ்னாலே நிறைய நம்பர்ஸ், ஒன்று இல்லாமல் நிறைய நம்பர்ஸ் அடுத்தடுத்து வருது, அதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. சீக்வன்ஸ்னாலே இந்த 3 பேர் தான் வருவாங்க டேட்டா டைப்ஸில்: ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு அண்ட் டப்பிள். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிக்ஷனரியும் ஒரு டேட்டா டைப் தான். அது வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் டினோட் பண்ணியிருப்பாங்க, டினோட் பண்ணணும். இதுக்கு வந்து கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து கீ, இது வந்து வேல்யூ, இது கீ, இது வேல்யூ. ஸோ இது பற்றியான டீட்டெயிலாக வீடியோஸ் எல்லாம் தனித்தனியாக போடுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்அப் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஏன்னா ப்ரோக்ராமிங் செக்ஷன் ஆரம்பிக்கணும். அதுக்கு என்னென்ன உங்களுக்கு தெரியணுமோ அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக சாப்டர்ஸ் வீடியோஸ் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பூலியன்னாலே ட்ரூ அண்டு ஃபால்ஸ். ஒன்றா ஒரு கொடுக்குற வேல்யூ ட்ரூவாக இருக்கணும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ செட் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த டேட்டா டைப். ஸோ செட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ 1 3 5 1 அப்படிங்கிறது லிஸ்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம செட்டாக மாற்றுறோம். ஆக்சுவலாக செட்டு டேட்டா டைப் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கிடையாது, பட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த செட் ஃபங்க்ஷனுக்குள்ளே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது செட்டாக மாற்றி கொடுத்துரும். செட்டோட ப்ராக்கெட்டும், செட் ப்ராக்கெட்னா
இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 1351 பட் ஆனால் இங்கே 135 தான் இருக்குது. ஏன்னா செட்டில் வந்து ஒரு ஐட்டம் வந்து உள்ளே வந்தாச்சுன்னா அது இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து செட் டேட்டா டைப். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான பைத்தானில் இருக்கிற டேட்டா டைப்ஸை உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஈஸியாக கொடுத்துருக்கேன். அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டைப் ஃபங்க்ஷன். டைப் ஃபங்க்ஷன்னா என்ன? அதாவது நான் யூஸ் பண்ணுற டேட்டா என்ன டைப்பு. ஸோ நம்ம லாஸ்ட்டு ஸ்லைடில் நிறைய டைப்ஸ் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுற பாருங்கள். ஸோ நம்பரு, டிக்ஷனரி, பூலியன், சீக்வன்ஸில் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள். ஸோ இது எல்லாமே டேட்டா டைப்ஸ்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தா அது என்ன மாதிரியான டேட்டா டைப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் டைப் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் 15 கொடுக்குறேன். 15ங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு கிளாஸ் 16 கிளாஸ் இன்ட் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஃப்ளோட் நான் சொல்லியிருக்கேன், வித் டெசிமல் பாயிண்ட் வந்து ஃப்ளோட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் ஃப்ளோட்டுன்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன். டைப் ஆஃப் ட்ரூ கொடுக்குறேன், கிளாஸ் பூலியன் வந்துடுச்சு. தென் பைத்தான் டபுள் கோட்ஸில் கொடுத்தா என்ன கொடுத்தாலுமே அது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால் கிளாஸ் எஸ்டிஆர்னு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டில் கொடுக்குறேன் 10, 20, 30. ஸோ டைப் ஆஃப் கே அப்படின்னு கொடுத்தா கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டப்பிள் கொடுக்குறோம். 5, 2, 22. அதோட டைப் பார்க்குறேன், டைப் ஆஃப் ஜி. ஆன்சர் பாருங்கள், டப்பிள்னு வருது. டெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரி கொடுக்குறேன். ஸோ ஏ அப்படிங்கிறது கீ, 100ங்கிறது வேல்யூ, பிங்கிறது கீ, 200 வந்து வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து சிங்கிறது வந்து கீ, 300ங்கிறது வேல்யூ. ஸோ இப்போ டைப் ஆஃப் டி பார்த்தா டிக்ஷனரின்னு வந்துருச்சு. ஸோ டைப் ஃபங்க்ஷனுக்கு என்ன யூசேஜ்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன்னா என்ன யூசேஜ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நார்மல் அடிஷன் ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்கேன். பேசிக்கான அடிஷன் ப்ரோக்ராம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன் 90 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு 100ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை. நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆன்சர் வந்து 190 தான் வரும். ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு ஆன்சர் காட்டிடும். இப்போ பார்க்கலாம். 190 வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா வேல்யூஸ் வந்து டைரெக்டாக ப்ரோக்ராம்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூஸ் டைரெக்டாக ப்ரோக்ராம்குள்ளே கொடுத்ததுனால நீங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராமை எவ்வளோ தடவை ரன் பண்ணிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் போடும்போது ஒரே வேல்யூ வச்சு நம்மளுக்கு ஆன்சர் வரக்கூடாது, அது தப்பு. நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலுமே அதை 2 நம்பரே ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அடுத்த ஸ்லைடில். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து இன்புட்டில் வாங்கியிருக்கேன். ஒய்யோட வேல்யூ இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். அதே ப்ரோக்ராம் தான், பட் டைரக்ட் வேல்யூஸ் கொடுக்காம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ பிளிங்க் ஆகுறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த பிளிங்க் ஆகுறது ஏன் அப்படின்னா அது வேல்யூஸ் கேட்கும், நம்ம என்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 கொடுத்தாச்சு, செகண்ட் வேல்யூ 20 கொடுத்தாச்சு. பட் ஆன்சர் பாருங்கள் 30 வரணும். பட் என்ன வருது 10, 20 அப்படிங்க நம்ம கொடுத்த வேல்யூஸ் வந்து மர்ஜ் ஆகி வருது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இன்புட்டில் நம்ம என்ன வேல்யூஸ் வாங்கினாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் ஃபங்க்ஷனில் நம்ம டேட்டா டைப் கொடுக்காம இன்புட் மட்டும் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதே ப்ரோக்ராம் தான், பட் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல இன்புட் மட்டும் கொடுத்துருந்தேன், பட் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா என்ன இன்புட் வாங்கினாலும் அதை இன்ட்டாக மாற்று. இன்ட்னா தெரியும் உங்களுக்கு நம்பர்ஸ். அதே மாதிரி திருப்பி இன்புட்டில் என்ன வாங்கினாலும் திருப்பி இன்ட்டாக மாற்றுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ன இங்கே நான் கொடுத்தாலுமே அது இன்ட்டாக மாற்றிடும். இன்ட்டாக மாற்றினா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பர் 100, செகண்ட் நம்பர் 100. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பாருங்கள் உங்களுக்கு 400 வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே இன்புட் ஃபங்க்ஷனில் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்புட் ஃபங்க்ஷன் நம்பர் ஒரு கர்சர் மட்டும் பிளிங்க் ஆகிருந்துச்சு, நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஸோ அதுக்கு பதிலாக இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி மெசேஜ். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். நம்ம வந்து நம்பர் கொடுக்கணும், நம்ம ஒரு மெசேஜ் நம்மளுக்காக சும்மா நம்ம என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் த செகண்ட் நம்பர்னால் அதை டிஸ்பிளே பண்ணும் நம்மளுக்காக. இது எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே டிசைனிங் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி அவுட்புட் வருது எல்லாமே நம்ம தான் டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது பாருங்கள். இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வாங்குகிறேன். பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் ப்ரோக்ராமில் ஜஸ்ட் கர்சர் மட்டும் பிளிங்க் ஆகிடுது. இப்போ பாருங்கள் கர்சரில் என்ன வந்து வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கேட்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது, நம்ம டைப் பண்ணுறோம். செகண்ட் நம்பர் கேட்குது, 200 டைப் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்து 300 வருது. ஸோ இதுதான் வந்து இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம மெசேஜ் ஏன் டைப் பண்ணுறோங்கிறதுக்கான யூசேஜை காட்டியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேட்டா டைப்ஸ்னால் என்ன, டைப் ஃபங்க்ஷன்னா என்ன, இன்புட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரப்போகிற வீடியோஸை திறந்து பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட்.